போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சரணங்கர வீதியில் உள்ள கடையொன்றிற்குள் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தெஹிவளை நெத்திமால பகுதியைச் சேர்ந்த 43 வயதுடைய நபர் ஒருவரை துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நிலையில் ஹலுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் வந்த இனந்தெரியாத இருவரை இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளனர். உயிரிழந்தவர் கடையின் உரிமையாளர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் மற்றும் சந்தேக நபர்கள் தொடர்பான தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை. துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹொகவல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஜனாதிபதி தேர்தல் கடமைகளில் ஈடுபடும் அரசு உத்தியோகத்தர்கள் மற்றும் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்கான இன்று 19 முதல் 21ஆம் தேதி வரை கொழும்பு கோட்டைக்கும் காங்கேசன்துறைக்கும் இடையில் விசேட ரயிலை இயக்குவதற்கு ரயில்வே திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக ரயில்வே பிரதி பொது முகாமையாளர் என்ஜே இடிப்புலகே தெரிவித்துள்ளார். இன்று காலை கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் ரயில் குருநாகல் மற்றும் அனுராதபுரம் ரயில் நிலையங்களில் நிறுத்தப்பட்டு காங்கேசன்துறை ரயில் நிலையத்தை சென்றடையும் என தெரிவித்துள்ளார். வரவிருக்கும் தேர்தல் காலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் அலுவலகங்களின் செயல்பாட்டு நேர வரம்புகளை விவரிக்கும் அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அந்த அறிவிப்பின்படி தொகுதி அளவில் அறிவிக்கப்பட்ட கிளை தேர்தல் அலுவலகங்களின் செயல்பாடு இன்று நள்ளிரவுடன் நிறுத்தப்படும். ஒவ்வொரு வாக்குச்சாவடியின் மாவட்டத்திலும் நிறுவப்பட்ட தேர்தல் அலுவலகங்கள் நாளை முதல் செயல்பட தொடங்கும் மற்றும் செப்டம்பர் 22ஆம் தேதி வரை பராமரிக்கப்படும். அதேபோல் தொகுதி அளவிலான தேர்தல் அலுவலகங்கள் செயல்படுவதற்கான கால அவகாசமும் செப்டம்பர் 22ஆம் தேதி நள்ளிரவுடன் முடிவடைகிறது. மேலும் செப்டம்பர் 22ஆம் தேதி நள்ளிரவில் இருந்து ஜனாதிபதி வேட்பாளர்களோ அல்லது அவர்களது அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகளோ தங்கள் வீடுகளை தேர்தல் அலுவலகங்களாக பயன்படுத்த அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இந்த காலக்கெடுவிற்கு அப்பால் செயல்படும் தேர்தல் அலுவலகங்கள் தேர்தல் சட்டத்தின்படி உடனடியாக அகற்றப்படும் என தேர்தல் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது. வவுனியா ஓமந்தை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இருவர் மரணமடைந்துள்ளனர். குறித்த விபத்து தொடர்பாக தெரிய வருகையில் ஓமந்தை பன்றிக்கெய்தகுளம் பகுதியில் இருந்து வவுனியா நோக்கி மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருந்த இருவர் ஓமந்தை எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு அண்மையில் சென்று கொண்டிருந்த போது வீதியில் நின்ற ஒருவருடன் மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் பலத்த காயமடைந்த இருவரும் வீதியால் சென்றவர்கள் மீட்கப்பட்டு வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். எனினும் அவர்கள் ஏற்கனவே மரணமடைந்துள்ளதாக வைத்தியசாலையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் ஓமந்தை பன்றிக்கெய்தகுளம் பகுதியைச் சேர்ந்த சங்கீதன் வயது 40 மற்றும் கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த யோகராசா 42 ஆகியோரை மரணமடைந்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக ஓமந்தை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அனைத்து வாக்கு கணக்கெடுக்கும் மையங்களிலும் 2ஆம் விருப்ப தேர்வை எண்ணுவதற்கு தேவையான ஏற்பாடுகளை உடனடியாக தயார் செய்யுமாறு அனைத்து மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழு கடிதம் அனுப்பியுள்ளது. அதன்படி கூடுதல் அலுவலர்களை தயார்படுத்தும் பணியில் மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் மற்றும் வட்டார தேர்தல் அலுவலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து கடந்த 10ஆம் தேதி தேர்தல்கள் ஆணைக்குழு கூட்டத்தில் மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நாடளாவிய ரீதியில் 13,421 வாக்களிப்பு நிலையங்களில் நடைபெற உள்ளது. வாக்கு எண்ணிக்கைக்கு தயார் நிலையில் உள்ள வாக்கு எண்ணிக்கை மையங்களின் எண்ணிக்கை 1274 ஆகும். இந்நிலையில் வாக்குச்சாவடிகளில் போலீஸ் அதிகாரிகளுக்கு மேலதிகமாக போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகளும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. வாக்கெடுப்பு நிலையங்களுக்குள் மற்றும் வாக்கெண்ணும் நிலையங்களுக்குள் தடை விதிக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் முக்கிய அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிவித்தலில் குறிப்பிட்டுள்ளதாவது, வாக்கெடுப்பு நிலையங்களுக்குள் மற்றும் வாக்கெண்ணும் நிலையங்களுக்குள் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்துதல், நிழற்படம் எடுத்தல், காணொலி எடுத்தல், ஆயுதங்களை வைத்திருத்தல், புகைப்பிடித்தல், மதுபானம் அருந்துதல், போதைப்பொருள் பயன்படுத்துதல் மற்றும் மதுபானம் அல்லது போதைப்பொருள் பயன்படுத்தி வருகை தருதல் ஆகிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு சட்டத்தினால் தடை விதிக்கப்பட்டுள்ளது.
செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்களிப்பு நிலையங்களுக்குள் பிரவேசிக்க அங்கீகரிக்கப்பட்ட நபர்களின் பட்டியலை விவரிக்கும் ஊடக அறிக்கையை இலங்கை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள், வாக்குச்சாவடி ஊழியர்கள், தேர்தல் பணியில் உள்ள காவல்துறை அதிகாரிகள், போட்டியிடும் ஜனாதிபதி வேட்பாளர்கள், அவர்களது தேர்தல் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்கள், அங்கீகரிக்கப்பட்ட உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு தேர்தல் கண்காணிப்பு பிரதிநிதிகள் ஆகியோர் மட்டுமே வாக்குச்சாவடிகளுக்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. உலக சந்தையில் WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 70.49 அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. அதேவேளை பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 73.22 அமெரிக்க டாலராக நிலவுகிறது. இதேவேளை இன்றைய தினம் உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை 2.308 அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய தேர்தல் கடமைகளுக்காக 1358 பேருந்துகள் வழங்கப்பட உள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. மாவட்ட தேர்தல் அலுவலகங்களினூடாக விடுக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு அமைய அந்த பேருந்துகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக அதன் பிரதி பொது முகாமையாளர் பண்டுக ஸ்வர்ணஹன்ச தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தல் தொடர்பான போலீஸ் பணிகளுக்காக 175 பேருந்துகள் வழங்கப்பட உள்ளன. அமைதியான காலப்பகுதியில் மற்றும் ஜனாதிபதி வாக்கு எண்ணிக்கை முடியும் வரை மனித உரிமை மீறல்களை கண்காணிப்பதற்காக விசேட நடமாடும் சேவையை ஆரம்பிக்க உள்ளதாக மனித உரிமைகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தேர்தல் நடவடிக்கைகள் முழுவதிலும் விரிவான மேற்பார்வையை உறுதி செய்யும் வகையில் பிராந்திய மனித உரிமை அலுவலகங்களால் இந்த முயற்சி ஒழுங்குபடுத்தப்படும் என ஆணையாளர் நாயகம் சட்டத்திரணி நிமல் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 2024ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்களிப்பு அட்டைகளை வீடு வீடாக விநியோகிக்கும் பணியை தபால் திணைக்களம் வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. உத்தியோகபூர்வ வாக்களிப்பு அட்டைகள் இதுவரை கிடைக்கப்பெறாத எந்த ஒரு வாக்காளர்களுக்கும் இன்று செப்டம்பர் 19ஆம் தேதி முதல் உள்ளூர் தபால் நிலையத்தில் அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் என பிரதி தபால் மா அதிபர் ராஜித ரணசிங்க அறிவித்துள்ளார். வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குச்சாவடி அட்டைகளை பெற தங்கள் அடையாளத்தை சரிபார்க்க வேண்டும். அவை காலை 8 மணி முதல் 5 மணி வரை சேகரிக்கப்படும். மேலும் வாக்காளர்கள் தங்களது உத்தியோகபூர்வ வாக்குச்சாவடிகள் இல்லாவிட்டாலும் செல்லுபடியாகும் அடையாள அட்டை வைத்திருந்தாலும் தேர்தலில் பங்கேற்கலாம் என்று தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. மிதிகம பகுதியில் உள்ள மீன் கடையொன்றில் இன்று ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத இருவரை இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 38 வயதான ஹெலும் சதுரங்க என்ற மீன் வியாபாரியை இவ்வாறு சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலையானது வெளிநாட்டில் ஒரு திட்டமிட்ட குற்றவாளியின் செயல் என விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மீன்பிடிக்க வந்த மேலும் இருவர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி சிகிச்சைக்காக மாத்தறை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்களுக்கான அமைதியான காலப்பகுதியில் சமூக வலைதள செயற்பாடுகள் குறித்து ஆராய தேர்தல்கள் ஆணைக்குழு மூலம் விசேட குழு ஒன்றை நியமித்துள்ளதாக துணை தேர்தல் ஆணையாளர் பிமி ஆர்டிகல தெரிவித்துள்ளார். 5 பேர் கொண்ட இந்த குழு மற்றும் கண்காணிப்பு நிலையங்கள் மூலம் வழங்கப்படும் அறிக்கைகளுக்கு ஏற்ப சமூக வலைதளங்களில் பிரச்சாரம் செய்யப்படும் போலியான தகவல்களை நீக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கூறியுள்ளார். எதிர்வரும் செப்டம்பர் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை அளிக்கப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. எதிர்வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவரின் கோரிக்கைக்கு அமைய கல்வி அமைச்சு இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி பாடசாலை மீள ஆரம்பிக்கப்படும் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
எதிர்வரும் நாட்களில் நாட்டில் நிலவும் வானிலை தொடர்பான முழுமையான அறிக்கையை வளிமண்டலவியல் திணைக்களத்திடமிருந்து தேர்தல்கள் ஆணைக்குழு பெற்றுக் கொண்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். சீரற்ற காலநிலை ஏற்பட்டால் ஜனாதிபதி தேர்தலுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதற்காக அந்த அறிக்கை பெறப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நாளைய தினம் முதல் 3 மணித்தியாலங்களுக்கு ஒருமுறை வானிலை அறிக்கையை பெற்றுக் கொள்வதற்கு எதிர்பார்த்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நேற்று நள்ளிரவுடன் தேர்தல் பிரச்சார கூட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் நாட்டில் தற்போது அமைதி காலம் அமுலில் இருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. எதிர்வரும் 21ஆம் தேதி வரையில் இந்த அமைதி காலம் நடைமுறையில் இருக்கும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கொடகவல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹல்பல்யாய பிரதேசத்தில் 2 நபர்களுக்கு இடையில் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக கொடகவல போலீசார் தெரிவித்துள்ளனர். உடுகும்புர ஹபுஹஸ் என்ற பகுதியைச் சேர்ந்த 36 வயதுடைய நபர் ஒருவரை கொலை செய்யப்பட்டுள்ளார். 2 நபர்களுக்கு இடையில் ஏற்பட்ட தகராறு எல்லை மீறியதில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. தாக்குதலில் காயமடைந்தவர் கொடகவல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சகல தேர்தல் தொகுதிகளிலும் அமைக்கப்பட்டுள்ள வேட்பாளர்களின் கட்சி அலுவலகங்கள் இன்று நள்ளிரவுடன் நீக்கப்பட வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அவ்வாறு நீக்காவிட்டால் போலீசாரை கொண்டு நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக நாடு முழுவதிலும் 63,000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக காவல்துறை பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். அத்துடன் வீதிகளில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக காவலரண்களில் 3250 விசேட அதிரடிப்படையினர் கடமையில் ஈடுபட உள்ளனர். ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்கு எண்ணும் நடவடிக்கைகள் 21ஆம் தேதி மாலை 4 மணிக்கு பின்னர் ஆரம்பமாகும் என்பதுடன் பிரதான வாக்கு எண்ணும் செயற்பாடுகள் மாலை 7 மணிக்கு ஆரம்பமாகும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். செப்டம்பர் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 2 வாக்காளர்களுக்காக ஒரு வாக்களிப்பு நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இத்தேர்தலில் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ள 4,49,606 பேர் வாக்களிப்பதற்காக 442 வாக்களிப்பு நிலையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. கடந்த தேர்தல்களின் போது மட்டக்களப்பு மாவட்டத்தின் மண்முனை வடக்கு பிரதேச செயலக நிர்வாக எல்லைக்குட்பட்ட மாந்தீவு தொழுநோய் வைத்தியசாலையில் தொடர்ச்சியாக சிகிச்சை பெற்று வந்த 2 நோயாளர்களுக்காக மாந்தீவிலே விசேட வாக்களிப்பு நிலையம் நிறுவப்பட்டது. வாக்களிப்பு தினத்தன்றும் வாக்களிப்பின் பின்னரும் வெளியில் நடமாடுவதை தவிர்க்குமாறும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. வீடுகளிலேயே இருக்குமாறும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. அவசியமின்றி பெரிய திரைகளில் தேர்தல் முடிவுகளை அவதானிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு ஒன்று கூடி தேர்தல் முடிவுகளை பார்வையிட்டு மகிழ்ச்சி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டால் அவர்களை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுப்பார்கள். அவசர நிலைமைகளில் முப்படையினர் அழைக்கப்படுவார்கள்.